என்னங்க ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறீங்க? வருஷம் வருஷம் சித்திரக்கனிக்கு எங்கள் அம்மா வந்து வெள்ளரி பழத்தில் அம்மனை வந்து வர வைப்பாங்க. பட் இங்கே யூகேயில் வந்து வெள்ளரி பழம் வந்து கிடைக்காது. அதனால் நான் வந்து ஆரஞ்சு பழத்தில் அம்மனை வரைஞ்சி சித்திரக்கனிக்கு அம்மனை வந்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூப்பிடுறோம். அதனால் நாள் நைட்டே பழம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு கண்ணாடியெல்லாம் வச்சுட்டு படுத்துட்டு காலையில் கனிமுகத்தில் முழிக்கணும் இல்லையா? அதனால் என்னுடைய தூக்கத்தை திறந்து அம்மனை அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை என்னோட கைப்பட பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வருஷம் நான் வந்து பார்த்து இதெல்லாம் செய்வேன். அம்மனை என்னோட கையாலேயே அழகுபடுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜுவல்லரி டைம். இந்த ஜிமிக்கியா இல்லை இந்த ஜிமிக்கியா? எனக்கு இந்த ஜிமிக்கி தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு மூக்குத்தி. வாவ், அம்மன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் பிளேட்டிங் பண்ணிடலாமா? நம்ம ஊர் மாதிரி மல்லிகைப்பூ சாமிப்பூ அதெல்லாம் இங்கே கிடைக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணி வைக்கணும். ஆனால் அது ரொம்ப விலையும் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் அதுக்கு பதிலாக ஃப்ளவர் பொக்கே வாங்கி அதில் இருக்க பூ வந்து சாமிக்கு படைச்சிடுவோம். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். மணி 12 தூக்கமாக வருது எனக்கு. ஸோ நான் போய் இப்போ தூங்குறேன். குட் நைட், பாய், டேக் கேர்.